அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை, கட்ட விரல் நுழையக்கூடிய நூல் வலை. நம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல, ஸ்ரீதர் என்பவர் திருநின்ற ஊர் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் இந்த வலை போகுது. 6 பேட்ச் கொண்டது, 4.5 கிலோ எடை கொண்டது, 14 உட்கயிர் கொண்ட வலை. ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும், முடிஞ்ச அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கட்டும். ஸோ நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு வலை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு வந்து நம்ம வலை போகிறத நம்ம மகிழ்ச்சியாக சொல்லுவோம். அதே போல் தான் இந்த வலையுமே ஸ்ரீதர் என்பவருக்கு திரு நின்ற ஊர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இந்த வலை போகுது. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து 2 திருத்தலங்கள் இருக்குது. அதாவது பக்தவாச்சல பெருமாள் அப்படின்ற ஒரு கடவுளும், பூசலார் நாயனார் அப்படின்ற சொல்லக்கூடிய நாயன்மார்களில் ஒருவர் பூசலார் என்று சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து தன்னுடைய இருதயத்தில், அதாவது இதயத்தில் சிவனுக்காக கோயில் கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல இருதயலேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருக்கோயிலுமே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம அந்த அட்ரஸை சொல்லும் பொழுது திருநின்ற ஊர் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நமக்கு சொன்னாப்புல, இது மாதிரி ஒரு 2 கோயில் இருக்கு ஐயா அப்படின்னாப்புல. ஸோ அதை நம்ம அதோட ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இதுபோல் நம்மளுடைய வலை வந்து பெரிய கோயிலெலாம் போயிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலெலாம், போயாமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்குமே போயிருக்கு. இது மாதிரி ரொம்ப முக்கியமான கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய வலை போகும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம பொருள் அந்த இடத்துக்கு போகுது. ஏன்னா நம்ம அங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருளை உருவாக்கி அனுப்புகிறோம். அது போய் அந்த நம்ம வலை போய் அந்த பூமியை தொடும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம உணர்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. முடிஞ்சதுன்னா நீங்கள் யாராவது ஆன்மீக நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா, இறை மேலே நிறைய பற்று இருந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திருநின்ற ஊர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போங்க. ஒரு பக்திமான் தன்னோட இருதயத்தில் கோயில் கட்டியிருக்கார் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். ஸோ அவரால் உடலால் கட்ட முடியல அப்படின்றதாக தன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருதயலீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் போய் பாருங்கள். வாழ்க யோகம், யோகம் ஆகட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.